3 மில்லியன் பக்கங்களை கொண்ட எப்ஸ்டீன் ஃபைல்ல பெண்கள் குழந்தைகளை பாலியல் கொடுமை பண்ணானுங்க அப்படிங்கறதையும் தாண்டி ரீசெண்டா டீகோட் பண்ணப்பட்டதுல குழந்தைங்களை கொலை பண்ணி சமைச்சு பரிமாறப்பட்டிருக்கு அப்படின்னு குழந்தைங்களை பலி கொடுத்து சாத்தானிய வழிபாடுகள் நடந்திருக்கு அப்படிங்கறதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்காங்க. அவனோட ஐலாண்ட்ல இருக்க அறைகள்ல வயோதிபர்களோட முகம் மாதிரியான மாஸ்க் உட்பட வித்தியாசமான அறைகள், வித்தியாசமான பாத்ரூம் அப்படின்னு வீடியோல பேச முடியாத மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல்ல பேர் குறிப்பிடப்பட்ட நிறைய பேர் சொல்ற விஷயம் எனக்கு பேசினாலா எப்ஸ்டீனை தெரியும். நானும் எப்ஸ்டீனும் டின்னருக்கு போயிருக்கோம், ஃபிளைட்ல போயிருக்கோமே தவிர அவனோட பிடோஃபில் ஐலாண்ட்ல நடந்த இந்த விஷயங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்னு சொல்லி இருக்காங்க. ஈவன் பில் கேட்ஸோட மனைவி அவரை டிவோர்ஸ் பண்ண அப்புறமா அந்த ஃபைல படிச்சு பார்த்தப்போ அதுல இருக்க விஷயங்களையும் கொடுமைகளையும் என்னால படிக்க முடியல. அங்க பாதிக்கப்பட்ட குழந்தைங்க வயசுல எனக்கும் குழந்தைங்க இருக்காங்க. அந்த சிச்சுவேஷன்ல என்னோட குழந்தைங்க இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத திங்க் பண்ணி பார்த்தேன். இந்த கிரைம்ல சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே தண்டனை கிடைக்கணும், ஈவன் இதுல பில் கேட்ஸே இருந்தாலும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்க நிறைய விஷயங்களை நானும் படிச்சு பார்த்தேன். அங்க இருக்க ஒவ்வொரு இமெயில்ஸ்லயும் நிக்நேமா பல விஷயங்களை வந்து டீகோட் பண்ண முடியாத மாதிரி பேசி இருக்கானுங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த போட்டோவை பாருங்க. இந்த போட்டோல பல இடங்கள்ல பீஸா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் இத டீகோட் பண்ண பல மீடியாஸ் என்ன சொல்லுதுன்னா இவனுங்க பீஸா அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றது கேர்ள்ஸ் அப்படின்னு, சீஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பேசினது மைனர் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லி பல விஷயத்தை வந்து டீகோட் பண்ணிருக்காங்க. இந்த இமெயில்ல கூட பார்த்தோம்னா யுவர் பீஸா இஸ் யம்மி யம்மி, தேங்க் யூ ஃபார் தி பீஸா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவனுங்க பீஸா அப்படின்னு சொல்லி பேசுறதுக்கு அங்க ஒன்னும் ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்தல அப்படிங்கிறது தான் क्वेश्चन மார்க். உண்மையாவே இவனோட ஐலாண்ட்ல எப்ஸ்டீன் ஃபைல்ல இல்லாத என்ன கொடுமைகள் நடந்தது அப்படிங்கிறது 2022ல அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஜெஃப்ரியோட கேர்ள் ஃபிரெண்ட் மட்டுமே இல்லாம பெண்கள் குழந்தைகளை கடத்துறதுக்கு முன்னிட்டு செயற்பட்ட ஜெஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்ற இவளுக்கு தான் தெரியும். பட் இன்னைக்கு டேட்ல இவ அமெரிக்காவோட பிரிஷன்ல இருக்கா. இவ மட்டும் வாயை திறந்து உண்மையா அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத ப்ரூஃபோட சொல்லிட்டானா எப்ஸ்டீனை தெரியும் தெரியாது பேசி இருக்கேன் பார்க்கல அப்படின்னு சொல்ற நிறைய பேரோட முகங்கள் வந்து கிழிக்கப்படும். பட் ஆல்ரெடி இங்க பல பேரோட முகத்திரைகள் வந்து போட்டோஸ் மூலமா கிழிக்கப்பட்டு தான் இருக்கு. பட் ஆனா இன்னும் ஒரு விஷயம், இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பத்தினா அடுத்த பாகங்கள் வர முன்னாடியே பிரிசன்ல இருக்க எப்ஸ்டீனோட கேர்ள் ஃபிரெண்டான மேக்ஸ்வெல் கொலை செய்யப்படலாம் அப்படிங்கறதையும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கொடூரங்களை பண்ணதுக்கு பின்னாடி எப்ஸ்டீன் ஃபைல் அடிபட்ட எல்லாரோட பேருமே அரசியல்வாதி, பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய பவர்ல இருக்கவங்க தான். எனக்கு இன்னும் ஒரு பக்கம் பிட்காயினோட ஆரம்ப ஓனரும் ஃபவுண்டருமான சதோஷி அப்படிங்கிறவன் எப்ஸ்டீன் ஃபைல்ல இருக்க ஒரு சில விஷயங்களை டீகோட் பண்ணி எப்ஸ்டீனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேபி எப்ஸ்டீன் தான் இந்த பிட்காயின் ட்ரேட் மார்க்கெட் அப்படின்றதுக்கு ஓனரா இருந்தா அப்படின்னா பவர்ஃபுல்லான கரன்சி அப்படின்னு சொல்லி எல்லாருமே தலையில தூக்கி வச்ச பிட்காயின் ட்ரேட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி எல்லா கரன்சியுமே எல்லா ட்ரேட் மார்க்கெட்டுமே வித்தின் செகண்ட்ல வந்து கொலாப்ஸ் ஆகிரும். இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பத்தி பேசணும் அப்படின்னா இன்னும் நிறைய வீடியோஸ்ல பேசலாம். ஏன்னா அதுல இருக்க டேட்டாஸ், இன்ஃபர்மேஷன் சொல்லி எல்லாமே மிகப்பெரிய அளவுல இருக்கு. எப்ஸ்டீன் ஃபைல் பத்தினா டாக்குமெண்ட்ஸ், இமெயில், போட்டோஸ், வீடியோஸ்னு சொல்லி எல்லாத்துக்குமே நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவோட கமெண்ட்ஸ் பக்கத்துல சொல்லுங்க. அது பத்தின வீடியோவையும் அப்லோட் பண்றேன். சோ இந்த எப்ஸ்டீன் ஃபைல் பத்தினா இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. என் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. சோ எப்ஸ்டீன் ஃபைல் பத்தினா அடுத்தடுத்த பாகங்கள்ல என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத அப்டேட்டா நான் கொண்டு வரேன். அந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இந்த மாதிரியான இன்னும் ஒரு வீடியோவோட நான் உங்ககிட்ட வரேன். நான் உங்க நண்பன், இது உங்க 360 தாட்.